பழைய கமலஹாசன் இல்லை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எம்பியாக வரணும்னு ஆசைப்படுறாரு. நாடாளுமன்ற உறுப்பினராக 5 வருஷம் இருக்குன்னு ஆசைப்படுறாரு. முதல் அடி ராகுல் காந்தி விழுகுது இருக்கு. அழையா விருந்தாளியா நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போகிறாரு, அபரிமிதமான வரவேற்பு. திருமாவளம் போகிறாரு, அபரிமிதமான வரவேற்பு. கமலஹாசனை நீங்கள் மோடிக்கு பயந்துட்டு ஆலய காணோம், அறிவாலயம் வாசலில் துண்டை போட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கார். கமலை பொறுத்த வரைக்கும் பிறவி கலைஞர், அந்த கலைஞனை மதிக்கணும். அரசியல்வாதி லாய்க்கில்லை. இந்த மக்களுக்காக இனத்துக்காக நீங்கள் தூக்கு மேடையை புத்தமிட்டவன், அதுதான் அரசியல். ஆனால் கமலஹாசன் இந்த பக்கம் குருமூர்த்திக்கு பயம், இந்த பக்கம் மோடிக்கு பயம், அமித்ஷாவுக்கு பயம். இல்லை, நன்றினா என்னன்னே தெரியாத ஒரு மனிதன் தான் சிவகார்த்திகேயன். இமான் குடும்பம் கெட்டு போனதுக்கு இவர் மேலே இல்லை, இந்த பழியை துடைப்பதற்கு தான் மடைமாற்றம் செய்கிறார் சிவகார்த்திகேயன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கேன். தொடர்ந்து 7 சீசன் வந்து பிக் பாஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த சீசன் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் அதுக்கான காரணம் இந்தியன் 2 தோல்வியா இருக்குமோ? இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்திம காலம் பழைய கமலஹாசன் இல்லை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய இறுதி ஆசை சினிமாவில் நடிச்சாச்சு, களத்தூர் கண்ணம்மா காலத்துல வந்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ எம்பியாக வரணும்னு ஆசைப்படுறாரு. நாடாளுமன்ற உறுப்பினராக 5 வருஷம் இருக்குன்னு ஆசைப்படுறாரு. அதற்கு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணியே ஆகணும். முதல் அடி ராகுல் காந்திட்டு விழுகுது இவருக்கு. எங்க விழுகுது? ராகுல் காந்திட்ட நில குலைஞ்சு போயிடுறாரு. நில அஸ்திவாரமே ஆட்டம் காணுது. என்னன்னா, ராகுல் காந்தியுடைய பாரத் ஜுடோ யாத்திரையில போய் கூட போறாரு, கலந்துக்கிறாரு, ஆதரவு தெரிவிக்கிறாரு, மோடிக்கு எதிராக எல்லாம் பண்றாரு. பண்ணி ராகுல் காந்தி நெருக்கமாயிடுறாரு. ராகுல் காந்தியை அப்பாயின்மெண்ட் தான் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுறாரு. ராகுல் காந்தி தான் நீங்கள் காங்கிரஸினுடைய அடையாளம். இப்படி இருக்கு. கர்நாடகா தேர்தலில் பிஜேபி காங்கிரஸும் களத்தில் நிற்குது. ராகுல் கூட சொல்கிறாரு, அங்கே கமலை அனுப்புகிறேன், கர்நாடகா பூரா சூறாவளி சுற்றுப்பயணம். அவர் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்க. நீங்கள் அவருக்கு நல்ல பிஎம்டபிள்யூ கார் கொடுக்கணும், நல்ல பென்ஸ் கேரவன் கொடுக்கணும், நல்ல சாப்பாடு நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா 150 கோடி ரூபாய் 200 கோடி சம்பளம் வாங்குறாரு. இந்த பொறுப்பு யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, கர்நாடகாவினுடைய ஒரு மிகப்பெரிய டாடா பிர்லா அம்பானி கோயங்கா சிவகுமார் இந்த வேலையை கொடுத்துறாங்க. அவர் கர்நாடகா எங்கெங்கே வீக்காக இருக்கும் அங்கே பூரா கமலஹாசன் சுற்றுப்பயணம் ரெடி பண்ணி கூப்பிட்டா தொடர்பு எல்லைக்கு வெளியே. ராகுல் காந்தி கூப்பிட்டாலும் தொடர்பு எல்லைக்கு வெளியில், சிவகுமார் கூப்பிட்டாலும் தொடர்பு எல்லைக்கு வெளியில், சீதாராமையா கூப்பிட்டாலும் தொடர்பு எல்லைக்கு வெளியில், ₹1 காயினில் போட்டு கூப்பிட்டாலும் தொடர்பு எல்லைக்கு வெளியில். என்னாச்சு? மோடி கூப்பிட்டு மிரட்டிட்டார். மோடி அமித்ஷா கூப்பிட்டு மிரட்டிட்டாரு. மிரட்டின பிறகு சிம் கார்டை கழட்டி போட்டு வீட்டில் படுத்துட்டார். தேர்தல் முடிகிற வரை சிம் கார்டே போடலை. தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று முதலமைச்சரானோனையும் முதல் சீட்டில் ஓடி போய் இந்த சினிமா ப்ரொமோஷன் போடுவாங்கல்ல, முதல் சீட்டில் தான் உட்காருவாங்க. முதல் சீட்டில் ஓடி போய் உட்கார்றாரு. ராகுல் காந்தி திரும்பியே பார்க்கல. சீதாராமையா அந்த பக்கம் திரும்பிக்கிட்டாரு. சிவகுமார் வானு கூட கூப்பிடல. அழையா விருந்தாளியா நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போகிறாரு, அபரிமிதமான வரவேற்பு. திருமாவளம் போகிறாரு, அபரிமிதமான வரவேற்பு. கமலஹாசனை நீங்கள் மோடிக்கு பயந்துட்டு ஆலய காணோம், ஜெயிச்ச பிறகு உரிமை கொண்டாட வரையான்னு திரும்பி படுத்துட்டாங்க. இது ராகுலுக்கும் கமலஹாசனுக்குமான இடைவெளி அதிகமாகி போச்சு. அதிகமாக போன பிறகு காங்கிரஸ் கோட்டாவில் ஒரு சீட்டு கிடைக்குன்னு எதிர்பார்த்தாங்க. இந்த தேர்தலில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கதவை பூட்டிட்டாங்க. திருப்பி என்ன பண்ணுறாரு? திமுக வர்றாரு, உங்களுக்கு நான் நிபந்தனையற்ற ஆதரவு தரேன், ஒரு சீட்டை கொடுங்க. அவங்க சொல்லிட்டாங்க, அடுத்து ராஜ்யசபா வரும்போது பார்த்துக்கிறோம், நீங்கள் ஆதரவு கடிதம் கொடுத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுவான், இல்லைன்னா உங்களை யாருமே தெரியாதுன்றோம். இப்படி கமலஹாசனை கழட்டி விட்டு சரி ஏதோ 10 மீட்டருக்கு மேலே ஆட்டோக்காரன் கேட்பான்ல, இதான் மீட்டருக்கு மேலே போட்டு கொடுங்க சார், அதே போல் மீட்டருக்கு மேலே போட்டு கொடுங்க, இப்படி யாரும் எம்பிஐ பார்லிமெண்ட்டுக்கு போகணுன்னு. இப்போ என்ன பண்ணியிருக்காரு? அறிவாலயம் வாசலில் துண்டை போட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கார். ரயில்வே டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும்ல,
அதாவது ஏன்னா கேன்சல் பண்ணால் நமக்கு சீட்டு கிடைக்கும், கேன்சலே பண்ணலைன்னா வெயிட்டிங் லிஸ்ட்லேயே காணாம போயிடும், ரயிலே கிடைக்காது. இந்த கதையில இப்போ கமலஹாசன் கட்சி. இப்போ கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் ராஜதந்திரம், அவர் என்ன நடந்ததுன்னா நேரடியாக அதிகார மட்டத்தை பகைத்து கொள்ள விரும்புவார். சோ அதனால இப்போ படங்களும் போயிட்டு இருக்கனால ஒரு வேலை பிக் பாஸ் பண்ணாததுக்காக நீங்க அரசியல் அழுத்தமா சொல்ல முடியாதுல்ல. அரசியல் எப்பவுமே அழுத்தமா சொன்னா தான் மக்கள் ரசிப்பாங்க. அழுத்தமா இல்ல, நீங்க ரெண்டு பக்கம் சமாதானம் பண்ணீங்க, ரெண்டு பக்கம் வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்க மூஞ்ச பார்த்து கண்டுபிடிச்சிருவோம். இப்ப ஆனா அவருக்கு பதில் வந்து விஜய் சேதுபதி தான் பண்ண போற சொல்றாரு. கமல் அளவுக்கு விஜய் சேதுபதி பண்ணுவாரா? இல்ல, முடியாது. ஆமா, பிறவி கலைஞன், அதெல்லாம் மாற்றமே இல்லை. கமலை பொறுத்த வரைக்கும் பிறவி கலைஞன். சினிமாவிலேயே எனக்கு ரொம்ப கமல் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. என்னன்னா கோடிகளை சினிமாவிலேயே சம்பாரிச்சு கோடிகளை சினிமாவிலேயே அழிச்ச ஒரே நடிகன். மற்றவனெல்லாம் என்ன பண்ணிட்டான், கட்டடங்கள், பண்ணை வீடுகள், ஃபார்ம் ஹவுஸுகள், ஈசிஆர்கள், ஓஎம்ஆர்கள், கேளம்பாக்கம் பண்ணை வீடுகளாக மாறி போச்சு. கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் சம்பாரிச்ச பணத்தை மருதநாயகம் எடுக்கணுமையா, 400 கோடி எங்காவது வேணும். 400 கோடி என்னுடைய லட்சியமே மருதநாயகம் தான். இப்படி அப்போ அந்த கலைஞனை மதிக்கணும். அரசியல்வாதி லாய்க்கு இல்லை. அரசியல்வாதி நீங்க உங்களுக்கு தகுதியே இல்லை. அரசியல் என்பது நீங்க சமரசமே இல்லாமல் போராடுவது அரசியல். பகவத்சிங்கை தூக்கில் போடும்போது ஆங்கிலேயன் நீங்க மன்னிப்பு வாழ்க்கையிலே கிடையாதுயா, சீக்கிரம் தூக்க ரெடி பண்ணு யார் சொன்னா? பகவத்சிங். அதை இன்னைக்கு வரைக்கும் அந்த உயிரோட இருக்கான். பகவத்சிங்குக்கு இன்னைக்கு வரைக்கும் உயிரே போகல. ஒவ்வொரு வீட்லயும் பஞ்சாப்ல போய் பாருங்க, என்ன என்ன இருக்கு. பகவத்சிங் போட்டா இல்லாத பஞ்சாபிகளே கிடையாது. என் நண்பர் சொன்னாரு, ஒரு கனடாவில் ஒரு பஞ்சாப் வீட்டுக்கு போயிருந்தாராம். அப்பா அம்மா அண்ணன் தம்பி படத்தை விட பகத்சிங்கை மாட்டி வச்சிருக்காங்க. ஏன்? இந்த மக்களுக்காக இனத்துக்காக நீங்க தூக்கு மேடையை முத்தமிட்டவன். அதுதான் அரசியல். ஆனா கமலஹாசன் இந்த பக்கம் குருமூர்த்திக்கு பயம், இந்த பக்கம் மோடிக்கு பயம், அமித்ஷாக்கு பயம், எலி என்றாலும் பயம், புலி என்றாலும் பயம், நரி என்றாலும் பயம். இப்படி இருந்தா எப்படியா நீ தலைவனாக முடியும்? ஃபைனலி இந்த क्वेश्चन உங்களுக்கு இப்போ ரீசெண்டா அது பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி சூரிய நடிச்ச படத்தினுடைய ப்ரொமோஷன் பிரஸ் மீட்ல வந்து கலந்துக்கிட்டாரு. அண்ட் அப்போ வந்து இந்த மாதிரி நான் புது டைரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அவங்கள வந்து நான் தான் வந்து அடையாளப்படுத்தினேன், என்னாலதான் வளர்ந்தாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா என்ன அப்படிதான் பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்டைரக்டா தனுஷை தாக்குற மாதிரியான விஷயம் தான் அப்படின்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது அவர் வந்து இவ்வளவு நாள் சைலண்டா இருந்தது இப்போ திருப்பி கொடுக்குறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை இல்ல, நன்றினா என்னன்னே தெரியாத ஒரு மனிதன் தான் சிவகார்த்திகேயன். ஏன்னா அதாவது தனுஷ் எங்கேயுமே இவனை நான் அறிமுகப்படுத்துன்னு சொல்லவே இல்லை. தனுஷ் இவரை நான் தான் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டு வருவதற்கு நீங்க அடித்தளம் நான் தான் தனுஷ் எங்கேயுமே சொல்ல. அப்படி சொல்லியிருந்த எந்த பதிவுமே இல்லை. ஆனால் சிவகார்த்திகேயன் என்ன சொல்றாரு, இப்படி தயா சொல்லிட்டு தெரியுறானுங்க. தமிழருடைய மரபு என்னன்னா உப்பிட்ட வரை உப்பு தான். அவன் வந்து பிரியாணிலாம் சொல்லலை. பிரியாணியோ சிக்கன் ஃப்ரையோ மட்டன் ஃப்ரையோ லிவர் ஃப்ரை, உப்பிட்ட வரை உள்ள வரை உயிர் உள்ள வரை நினைங்கிறான். இதான் தமிழர் மரபு. உனக்கு ஒரு அடையாளம் கொடுத்த தனுஷை நீ அவரை பெருமதிப்போடு நீ நினைவு கொள்ளலாம் பரவாயில்ல, அவமதிக்கக்கூடாது. இது சினிமா கலைஞன். உனக்கு இன்னைக்கு கோடிகள் குவிந்திருக்கு, ரசிகர்கள் வந்திருக்கான். பல பேர் குப்பை தொட்டியில கிடந்த வரலாறுலாம் இருக்கு. உச்ச கட்டத்தில் இருந்த நடிகர் பல பேர் எங்க, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, அவர்களுக்கான மன உளைச்சல் ஏற்படுத்தும், அதை நான் சொல்ல விரும்பல, யாரையும் சிறுமைப்படுத்தக்கூடாது. குப்பை தொட்டிக்கு கிடந்த பல வரலாறுலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எம்ஜிஆர் ஒருவர் மட்டும்தான். நீங்க எம்ஜிஆர் யார்கிட்ட கத்துக்கிட்டாருன்னா என்எஸ் கிருஷ்ணன் கிட்ட கத்துக்கிட்டார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவரே சொல்றாரு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்எஸ் கிருஷ்ணன் 2 பேர்கிட்ட தான் அந்த வள்ளல் குணத்தை நான் கத்துக்கிட்டேன். யார் சொல்றா? எம்ஜிஆர். நீங்க ஊரை விட்டே காலி பண்ணி போறாரு. யாரு? நாகர்கோவில் போய் செட்டில் ஆக போறாரு.
வழக்கு கிழக்கு லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு, ஜெயிலு கீழெல்லாம். என்எஸ் கிருஷ்ணன் இந்த வீடு 40,000 ரூபாய்க்கு தான் விற்கிறாரு. அன்னை இல்லம். யார் வீடு? சிவாஜி வீடு. இப்படி விற்றுட்டு ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போகும்போது ஒரு திரைப்பட தொழில்நுட்ப கலைஞர் லைட் பாய் ஏதோ ஒருத்தன் போய், ஐயா ரொம்ப கஷ்டம் வீட்டில், உலையே இல்லை, அடுப்பில் பூனை படுத்து கிடங்குறாரு, எனக்கிட்டையும் காசு இல்லைடா. அதுக்குள்ளே மதுரை வந்து மிரட்டல் பார்த்துட்டு போகுது. ஊருக்கு போகிறேன், பஸ்ஸுக்கே காசு இல்லை, ரயிலுக்கு காசு இல்லை. அங்கே போய் அப்படியே அந்த அம்மா வந்து எட்டி பார்த்துட்டு போகுது. எதை இருந்தாலும் அந்த மனுஷன் கொடுத்துருவானே, எது இருந்தாலும் இந்த மனுஷன் கேட்காம கொடுத்துருவானே அப்படின்னு அந்த அம்மா வந்து உருட்டல் மிரட்டல் பார்த்துட்டு போகுது. சரிப்பா, உனக்கு உதவி செய்ய முடியல, இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுறேன். சரி, நீ போகும்போது நீங்கள் அங்கே இருக்க இந்த வாழைப்பழத்தூள், இந்த சாத்துக்குடி, ஒரு 4-5 சாத்துக்குடியை கொடுத்து அதில் அந்த தோல் கீழெல்லாம் இதை கொண்டு குப்பையை அங்கே எரிஞ்சிட்டு இதை கொண்டு இந்த குழந்தைக்கு கொடு. 2-3 சாத்துக்குடி கொடுக்குறாரு. இந்த ஆள் ஏண்டா காசு கேட்டு போனால் ஆரஞ்சு பழம் சாத்துக்குடியே ஆளுக்கு 2 பழத்தை கொடுக்குறானே மனுஷன் அப்படின்ட்டு போய் வெளியில் போய் இந்த குப்பையாண்டா கொண்டு போகணுன்னு அந்த தோல் காஞ்சி போன தோலை கொட்டுறான். அதுக்குள்ள ஒரு கட்டு பணம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு கட்டு பணம் இருக்கு. அந்த காலத்தில் 5 ரூபா கட்டு 500 ரூபா. இந்த ஏரியாவில் 2 பில்டிங் வாங்கிடலாம். அப்போ இதுதான் ஈகை குணம். இப்போ சிவகார்த்திகேயன் சினிமாவில் வளர்ந்த பிறகு என்னை வளர்த்தி விட்டாரு, என்னை காப்பாற்றினாரு, உதவி செஞ்சாரு, இப்படி யாராவது 4 பேர் சொல்லணுமே தவிர, அதுதான் திரைப்பட கலைஞனுக்கான தகுதி. அதை சொல்லுவதற்கு இவருக்கு தகுதி இல்லை. இமான் குடும்பம் கெட்டு போனதுக்கு இவர் மேலே இல்லை, இந்த பழியை துடைப்பதற்கு தான் மடைமாற்றம் செய்கிறார் சிவகார்த்திகேயன். இது சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் இந்த இமானுடைய கரையை இன்று வரை துடைக்கப்படவில்லை. இது 2வது கரை. ஒரு சட்டை ஒரு கரை இருக்கலாம், 2 கரை இருக்கலாம், 3வது கரை வந்தால் அந்த சட்டையை பயன்படுத்த முடியாது. சட்டையை பயன்படுத்த முடியாது. உச்சகட்டத்தில் இருந்த பாகவதர் அம்சதுலிகா மஞ்சம், ஏசி ரூமை செயற்கையா உருவாக்கி இருந்தார். என்ன மஞ்சம்? நீங்க அப்படியே மயிலிறகுலையே விசிறி, அதாவது இந்த ராஜாக்கள் வச்சிருப்பான்ல, இது இழுத்தா மயிலிறகுலையே வரும், அதுல பன்னீர் தெளிக்கும். இப்படி வாழ்ந்தாள் யாரு? பாகவதர். கடைசியா ரயில்ல வர்றாரு, எக்மோர்ல இறங்குறாரு. முதல்ல ஓஹோன்னு இருக்கு, சிறைக்கு போறதுக்கு முந்தி ரயில்ல வந்தா ரயில்ல இருந்து கார்ல இறக்க 1 மணி நேரம் ஆகும். ரயில்ல இறங்கி கார்ல இறக்க 1 மணி நேரம். அந்த காலத்துல பிளைமவுத் கார் நிற்கும், பிளைமவுத். கேஸு ஈஸு போய் படமெல்லாம் போய் நொந்து நூலாகி திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கார், ரயிலில் உட்காந்துருக்கார். அப்போது கோழி சோடா விற்கிறவன் பார்க்குறான், சொல்கிறான் பாகவதர் மாதிரி தெரியுது, ஆனால் பாகவதர் இல்லை. யார் சொல்கிறா? கோழி சோடா விற்கிறவன். அப்போ பொண்டாடி சொல்கிறாரு, பாகவதர் மாதிரி தெரியுதுங்கிறான பாகவதர் எழுதிட்டு போகிறான். நம்ம நிலைமை இப்படி மோசமாக போய் சென்னையில் வந்து இறங்குறாரு. இறங்குனா கார் இல்லை, சைக்கிள் ரிக்ஷாட்ட போகிறாரு. அவன் இதோ 2 3 வாங்கிட்டு அழுத்தி கொண்டு இறக்கி விடுறான் வீட்டில். பாகவதர் இருந்த நிலை என்ன? நீங்கள் பெரிய பெரிய நீதிபதிகள், பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் உடைய மனைவிகள் பூரா பாகவதர்கிட்ட வந்து, பாகவதர் எப்படா அந்த பார்த்தசாரதி கோயிலுக்கு வருவார்னு பார்த்து அத்தனை பேரும் வந்து நிற்பாங்களாம். யாரை பார்க்கறதுக்கு? பாகவதரை பார்ப்பதற்கு. இப்படி பல வரலாறுகள் இருக்கு. சிவகார்த்திகேய இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இப்படி இருப்பாரு என்பதை தமிழக ரசிகர்கள், தமிழ் திரைப்பட உலகம்தான் முடிவு பண்ணுமே தவிர சிவகார்த்திகேய முடிவு பண்ண முடியாது. இது மேபி அவருடைய அடுத்த படத்துல இதுக்கான பாதிப்பு அவர் வந்து ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா தீபாவளிக்கு அவருடைய படம்